ஹலோ எவ்ரிவன். ஸோ குழந்தைங்க அப்படின்னாலே ஐஸ்கிரீம் எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது எதுவுமே ஐஸ்கிரீமே இல்லை, எல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ அது ஐஸ்கிரீமை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ரோசன் டெசர்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ இதை கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மில்க்லேருந்து மேக் பண்ணுற ஒரு பொருள் தான் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது. ஸோ அதே இது ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மில்க்குக்கு ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் காஸ்ட் ரிடக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஆயில், அதாவது கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், பாம் ஆயிலாக இருக்கலாம். ஸோ இந்த ஆயிலை வச்சு மேக் பண்ணுறது தான் ஃப்ரோசன் டெசர்ட். அதில் வந்து கொஞ்சம் அவங்க ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர் ஆர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ இதுக்கும் அந்த ஐஸ்கிரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் கேலரிஸ் தான் கொடுக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். மேபி அந்த ஆயில்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட், அதுவும் சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் வந்து இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே வந்து சுகர் தான் வந்து கல்பிரிட். ஸோ ரெண்டுலேயுமே சுகர் வந்து ஆல்மோஸ்ட் 25 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்லேயே இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீமோ இல்லைன்னா ஃப்ரோசன் டெசர்ட்டோ ரெண்டில் எது கொடுத்தாலுமே நல்லது கிடையாது. தேங்க்யூ.